தலைவர் மாதிரி செஞ்சாங்களா எம்ஜிஆர் மாதிரி, இல்லை அம்மா மாதிரி செஞ்சாங்களா? இந்த 4 ஆண்டு காலத்தில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் எவ்வளோ அளவுக்கு ஒரு தமிழ் விருதெல்லாம் நாங்கள் உருவாக்கணும். அந்த விருது மாதிரி ஏதாவது தமிழ் விருதில் உருவாக்குனாங்களா? எதுவுமே உருவாக்கவில்லை. ஆனால் அதாவது வந்து பேச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் தமிழ் என்ற அடிப்படையில் இன்றைக்கி வந்து பேசுவாங்க. ஆனால் அது வந்து முழுக்க முழுக்க மக்களை வந்து திசை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு உதயநிதி சொல்கிறாரு. அப்படி சொல்கிற உதயநிதி ஆனால் அவருடைய கட்சியில் இருக்கின்ற திரு டிஆர் பாலு ஒரு இந்தியா கூட்டணியில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. எங்கே? நான் வடக்கில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அப்போ இருக்க நிதிஷ்குமார் ஹிந்தியில் பேசுகிறாரு. ஹிந்தியில் பேசும்போது இது எழுதுக்க சொல்கிறார், இங்கிலீஷில் பேசுங்கட்டுன்னு. அவர் உடனே என்ன சொன்னார், நீங்கள் ஹிந்தி கற்றுங்கன்னு சொல்கிறாரு ஒழிய நான் இங்கிலீஷ் பேசுவேன்னு சொல்லவே இல்லையப்பா. அப்போ உண்மையிலேயே என்ன செஞ்சுருக்கணும், தமிழ் மேலே பற்று இருந்து இந்தியை நீங்கள் வெறுக்கிறதா இருந்தால் எந்த காலத்தில் இந்த கூட்டத்தில் நாங்கள் வந்து இப்படி வந்து நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க, நாங்கள் வந்து வெளியேறோம்னு சொல்லிட்டு வெளியேறி இருக்கணும். அப்படி வெளியேறி இருந்தால் அது நியாயம். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறாமல் அந்த கூட்டத்தில் உட்காந்துட்டு இந்திக்கு அங்கே போய் வடக்கில் வந்து கை தட்டிட்டு இந்தி வாழ்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவருடைய வந்து மு.க. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்தி திரை போராடுறாரு. எப்படிப்பட்ட ஒரு நாடக நடிப்பு பாருங்க அது. அதனால் இந்த மாதிரி வந்து மக்களை பொறுத்தவரை இன்னைக்கு புரிஞ்சுட்டாங்க. பேருந்து நிலையம் வந்து கிளாம்பாக்கம் மாற்றிருக்காங்க. நேற்று பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க. வட சென்னை தென் சென்னையில் ஆயிரக்கணக்கானோர் தென் மாவட்டங்களை சேர்ந்தவங்க அவங்க இங்கேருந்து தான் போனோம். சென்னையில் தான் அந்த 50 கிலோமீட்டர் இருக்குது சார் தொலைவில். பார்த்தீங்கன்னா நிர்வாகத்திற திறன் நேற்று நிறைய பயணிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. போக்குவரத்து வசதி கோயம்பேட்டுக்கு இருக்கிற அளவுக்கு கிளாம்பாக்கத்துக்கு இந்த பஸ்ஸு விடவே இல்லை சார், புறநகர் பஸ்ஸு விடல. அதனால் அவங்க வந்து 800 ரூபா இங்கேயே ஊருக்கு போகக்கூடிய செலவுகளை கிளாம்பாக்கத்தை செய்ய வேண்டியது இருக்கு. நேற்று வந்து குற்ற நடவடிக்கை உள்ளே வரக்கூடிய ஆம்னி பேருந்துகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் திடீர்னு அறிவிக்கிறாரு. அங்கே எந்தவித வசதியும் செய்து கொடுக்கல. இப்படி இருக்கையில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஊருக்கு போகிற பயணம். அதாவது சுருக்கமாக ஒரு வரி சொல்லணும்னா முன்னேற்பாடு எதுவும் செய்யாத ஒரு முட்டாள் அரசுனா இந்த விடியா திமுக அரசு தான். அது வெள்ளமாகட்டும் சரி, வெள்ளத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் அவ்வளோ பிரச்சனை மக்களுக்கு இல்லை, அதில் கோட்டை விட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கிளாம்பாக்கத்தில் நீங்கள் வந்து இப்போ நாங்கள் அன்றைக்கி லேண்ட் அக்விசிஷன் பண்ணி அடிக்கல் நாட்டி அதுக்கப்புறம் வந்து டிசைனை மாற்றினீங்க. அந்த டிசைனை இப்போ தற்காலிகத்துக்கு ஒத்துழை நாங்கள் போட்ட டிசைனில் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அவங்க சின்னத்தை போட்டாங்க, அவங்க தாத்தா சிலையை வச்சாங்க, அவங்க அப்பா சிலையை வச்சாங்க, வளைவில் வந்து அவங்க பேரை வச்சாங்க, எல்லாம் அது ஓகே. ஆனால் அது வந்து மக்கள் ஏற்றுக்கல, அது ஒரு விஷயம். ஆனால் ஆட்சியில் இருக்குது அது பண்ணுறீங்க. ஆனால் ஒரு எல்லா விதமான வசதி செஞ்சுட்டு நீங்கள் அங்கே வந்து மாற்றிருந்தால் நல்லது. ஒரு அறகுறையாக வந்து எந்தவித வசதியும் செய்யாமல் அங்கே போய் திபுன்னு நீங்கள் போய் கிளாம்பாக்கம் போனால், கிளாம்பாக்கம் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் சொல்லுங்கள்? கிட்டத்தட்ட வந்து ஒரு 38 கிலோமீட்டர் வருது. 46 கிலோமீட்டர். நம்ம வடசென்னையிலேருந்து கோயம்பேடுலேருந்து 38 கிலோமீட்டர் வருது. 38 கிலோமீட்டர் வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணோம்னா அதுக்குரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைப்பின் போது அதிகமான அளவுக்கு வந்து அங்கேருந்து செல்வதற்குரிய பேருந்து, ஒரு மெட்ரோ ரயில், இதெல்லாம் அங்கே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் திறந்துருக்கலாம். நீங்கள் வசதி பண்ணிட்டு திறந்துருக்கலாம். அவசரமாக திறந்துட்டு அது என்னாச்சு, இன்றைக்கி வந்து தினந்தோறும் இன்றைக்கி அமைச்சர்கள் இன்றைக்கி வந்து அதை போய் ஆய்வு செய்கிற நிலைமை இன்றைக்கி வந்துடுச்சு. ஆனால் ஆம்னி பஸ் என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு நாங்கள் வந்து கன்னியாகுமரிக்கோ இல்லை திருச்சிக்கோ இல்லை மதுரைக்கோ போயிட்டு வரும்போது வந்தவுடனே நாங்கள் திரும்ப அந்த பஸ்ஸை எடுக்க முடியாது. அது சர்வீஸ் பண்ணால் தான் ஏன்னா பிரேக் செக் பண்ணோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் போயிட்டு வருது. பிரேக் செக் பண்ணோம், ஆயில் ஊற்றணும், டயர் ப்ரெஷர் பார்க்கணும், அதுக்கு பிறகு வந்து பிரேக்கு, இப்படி எல்லா விதமான இருக்குது. ஸோ அதுக்கு இடம் வேணாம், அதுக்கு வந்தவொடனே எடுத்துன்னு போயிடுவாங்களா அதை? அப்போ நாளைக்கு வந்து ரோட்டில் ஒரு எதுவும் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது சாலையில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் யார் பொறுப்பது? ஸோ அது அவங்க சொல்கிறது நியாயமான கோரிக்கை. அவ்வளோ சார், நாங்கள் போகிறோம், நீங்கள் எங்களுக்குரிய இடத்த வந்து ஒதுக்கி கொடுக்கலையே. ஒதுக்கி கொடுக்காம நீங்கள் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை மூடிட்டுன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம்? சரி, 50,000 பேர் நேற்று தினம் அவங்கள உள்ளவே விடல, அவங்க அவசரப்பட்டாங்க. வெளி மாவட்டத்துலேருந்து வர பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்ணாங்க, வந்து கிட்டத்தட்ட 800 ரூபா செலவு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஆளுக்கும். வெளியூர்லேருந்து வந்துட்டு கிளாம்பாக்கத்துலேருந்து அவங்க வீட்டுக்கு போனால் 800 ரூபா செலவு. இப்போ இன்றைக்கி பார்த்தா 60,000 பேர் இன்றைக்கி என்னத்துனா என்னமோ வந்து
ஒரு இராணுவ கட்டுப்பாடு மாதிரி வந்து ஒரு காவல்துறை கட்டுப்பாட்டில் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டே வந்துருச்சான். ஒரு மக்கள் புலங்குகிற இடம், மக்களுக்கு வசதி செய்கிறது தான் ஒரு அரசாங்கத்தோட கடமை. ஆனால் மக்களுக்கு வந்து ஒரு சேவை மனப்பான்மை இல்லாத இந்த ஒரு சேவையை வந்து ஒரு அளிக்கின்ற, மக்களை துன்பப்படுத்துகின்ற, மக்களை வந்து ஒரு கஷ்டப்படுத்துகின்ற அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை இந்த காவல்துறை கட்டுப்பாடு எடுத்துட்டு உள்ள யாருமே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த வித ஒரு முன்னேற்பாடு இல்லாமல் இன்றைக்கி கிட்டத்தட்ட 60,000 பேர் இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து வட சென்னையில் இருக்கிறவங்க, மத்திய சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து கஷ்டப்படுகின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் இன்றைக்கி ஆயிடுச்சு. அப்போ அந்த 60,000 பேருனுடைய நிலைமை என்ன இன்றைக்கி? அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி கொடுத்தீங்களா? நீங்கள் அதுக்கு நீங்கள் வந்து பஸ்ஸை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், கிளாம்பாக்கத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஆம்னி பஸ் வந்து அப்போ அது கிளாம்பாக்கத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ஆம்னி பஸ் அவங்க வந்து போக மாட்டோம் சொல்லியே, எங்களுக்கு அங்கே நிறுத்துறதுக்கு இடம் இல்லையே. நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் எங்கே போய் நாங்கள் நிறுத்துவது? அப்படி இடமும் கொடுக்காம நீங்கள் வந்து போய்ட்டு நீங்கள் வந்து கோயம்பேடு மூடிட்டா அது எந்த விதத்தில் வந்து நியாயம் இல்லை. எனவே தான் முன்னேற்பாடு இல்லாத ஒரு முட்டாள் அரசு உலகத்திலே இருக்குன்னா இந்த விடியாத துக்ளக் அரசாங்கம் தான்.